வீட்டில் திடீர்னு ஒரு கெஸ்ட் வந்துட்டாங்க, பிரியாணி பண்ண டைம் இல்லை, அப்போ நீங்கள் என்ன பண்ணுவீங்க? அதுதான் பிரிஞ்சி. பிரியாணியோட ஒரு சிம்பிளிஃபைடு வெர்ஷன் தான் நம்ம பிரிஞ்சின்னு சொல்லலாம். பிரிஞ்சிக்கும் பிரியாணிக்கும் என்ன டிஃப்ரென்ஸ்? பிரியாணின்றது ரொம்ப மெனக்கெட்டு நிறைய பொருள்லாம் சேர்த்து பொடியெலாம் சேர்த்து பண்ணுறோம், டைம் ஆகும். பட் பிரிஞ்சின்றது குயிக்காக ஈஸியாக பண்ணுறோம். பட் அதே மாதிரி பிரியாணிக்குள்ளே ஒரு ஃப்ளேவர் ஈஸியாக பண்ணுறது தான். கோகனட் மில்க், அதாவது தேங்காய் பால் பேஸ் பண்ணி பண்ணுறது தான் இந்த பிரிஞ்சி. உத்தர கர்நாடகா ரீஜனில் இருக்கிற ரொம்ப பாப்புலரான டிஷ். வாங்க எப்படி பண்ணுறது பார்ப்போம். ஐம் சுந்தர், வெல்கம் டு ரெசிபிcheckr. பிரிஞ்சி பண்ணுறதுக்கு நமக்கு தேவை ஒரு மூடியோடு இருக்கிற ஒரு பாத்திரம். அப்படின்னா தம் போடுறதுக்கு ஈஸியாக இருக்கும். நான் இன்றைக்கி என்ன பண்ணுறேன் அப்படின்னா, ஃபஸ்ட்டு அந்த ப்ரெட்டை வந்து நான் கொஞ்சம் வறுத்து ஃபஸ்ட்டு வச்சுட்டு தான் நம்ம சமையலே ஆரம்பிக்கிறோம். கொஞ்சம் நெய் எடுத்துக்கிறேன். சின்ன சின்ன பீஸாக வெட்டி வச்சுருக்கிற ப்ரெட்டு பீசஸ் அதில் ஆட் பண்ணிடுங்க. ஜஸ்ட்டு ப்ரெட்டு ஒரு ஆல்ரெடி கோட் ஆயிடுச்சுன்னா போதும். ஸோ இப்போ ப்ரெட்டு நல்லா ஒரு கோல்டன் ப்ரௌனில் மைல்டாக நம்ம வறுத்துட்டோம். இதை நம்ம தனியாக எடுத்து வச்சிடலாம். 50 ml ஆயில் அதை அப்படியே ஊற்றியாச்சு. 1/4 கிலோ பாஸ்மதி ரைஸ் தான் யூஸ் பண்ணியிருக்கேன். பே லீஃபுக்கு வந்து பிரிஞ்சி இலை அப்படின்றது தான் பேர். அதனால் இந்த பிரிஞ்சிக்கு வந்து ரொம்ப முக்கியமானது இந்த பே லீஃப். கொஞ்சம் நீங்கள் எக்ஸ்ட்ராவே சேர்க்கலாம். இன்றைக்கி எடுத்துகிட்டு ஒரு 3 இலை பெரிய இலையை நான் சேர்த்துட்றேன். பட்டை ஒரு 2 பீஸ், கிராம்பு வந்து ஒரு 4-5 பீஸ் போடுங்க. ஒரு 3-4 பீஸ் வந்து கொஞ்சம் கிள்ளி ஏலக்காய். பிரிஞ்சியில் வந்து மெயினாக ஃப்ளேவர் வந்து இந்த ஹோல் கரம் மசாலா தான் வரும். அதனால் இது கொஞ்சம் நம்ம வேணுங்கிறப்ப கொஞ்சம் எக்ஸ்ட்ரா சேர்த்துக்கலாம், கொஞ்சம் பெட்டராகவே இருக்கும். ஸோ 1/4 கிலோ அரிசிக்கு 125 கிராம் வெங்காயம் நல்லா ஸ்லைஸ் பண்ணி வச்சுருக்கேன். அதை நம்ம ஆட் பண்ணிடலாம். ஸோ ஆனியன் சேர்த்தோடனே நம்ம கொஞ்சம் சால்ட் இதில் சேர்த்துக்கலாம். ஸோ இப்போ சீக்கிரம் தண்ணி விட்டு ஆனியன் சீக்கிரம் நல்லா ப்ரௌன் ஆகி ஒரு ஃப்ளேவர் கிடைக்கும். ஆனியன் வந்து எப்பொழுதும் கொஞ்சம் லைட் ஒரு மைல்டு ப்ரௌன் கலர் வரப்போ தான் அந்த ஃப்ளேவர் நமக்கு நல்லா கிடைக்கும். அதனால் அந்த பிரிஞ்சி பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் பொறுமையாக அந்த ஆனியன் கலர் வர வரைக்கும் கொஞ்சம் வதக்கிடுங்க. இந்த ஸ்டேஜில் 1 ஸ்பூன் நம்ம எடுத்துருக்கிறது கிட்டத்தட்ட ஒரு 1 ஸ்பூன் காரப்பொடி சேர்த்திக்கிறேன். எப்பொழுதுமே இந்த காரப்பொடி மஞ்சப்பொடி இது மாதிரி எது சேர்த்தாலும் அந்த ரா ஃப்ளேவர் போகிற வரைக்கும் கொஞ்சம் கரெக்டாக குக் பண்ணிடுங்க. காரப்பொடி போட்டு நல்லா குக் ஆனோடனே ஒரு 3 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துங்க. நம்ம வெட்டி வச்சுருக்கிற கேரட் அண்ட் பீன்ஸ் இதில் சேர்த்துங்க. வெட்டி வச்சுருக்கிற 1 கப்பு புதினா, அதே மாதிரி அதே அளவுக்கு கொத்தமல்லி. கார்னிஷ் மட்டும் கொஞ்சம் எடுத்து வச்சுட்டு மீதியெல்லாம் சேர்த்துறதில்ல. கொத்தமல்லி புதினா சேர்த்து கொஞ்சம் வதக்கினோன்னே 2 தக்காளி, சின்ன சைஸ் தக்காளி வெட்டி வச்சுருக்கேன் இன்றைக்கி, இதில் சேர்த்துருங்க. ஸோ இப்போ கொஞ்சம் நம்ம எல்லாம் வதங்கி வர ஸ்டேஜில் லெமன் வந்து ஒரு 2 சின்ன பீஸ் புரிஞ்சுக்கலாம். நம்ம அரிசி எடுத்துருக்கிறது 250 கிராம். அதுக்கு 1:1.5, அது 1.5 பங்கு தண்ணி சேர்க்குறோம். தண்ணிக்கு பதிலாக நம்ம என்ன பண்ணுறோம்னா தண்ணி தேங்காய் பால் 2 சேர்த்துக்கிறோம். ஒரு அரை மூடி தேங்காயில் பால் எடுத்து வச்சுருக்கேன். அதோட தண்ணியை சேர்த்து கிட்டத்தட்ட ஒரு 375 ml ரஃபாக அதை இன்றைக்கி இதில் சேர்த்துக்கிறோம். இப்போ ஸோ இந்த ஸ்டேஜில் உப்புலாம் செக் பண்ணி எவ்வளோ வேணுமோ பார்த்து நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணி போட்டுருங்க. நான் கொஞ்சம் சேர்த்துக்கிறேன் உப்பு. இப்போ நம்ம தேங்காய் பால் போட்டு கொஞ்சம் கொதி வந்து ரெடியாக இருக்குது. இப்போ நான் என்ன பண்ணியிருக்கேன்னா, ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே பாஸ்மதி அரிசியை ஒரு 250 கிராம் எடுத்து தண்ணியில் ஒரு 1 மணி நேரம் ஊற வச்சுருக்கேன். அது நல்லா ஊறி இருக்குது. இதை தான் இப்போ நான் சேர்க்க போகிறேன். இந்த ஊறின அரிசியை கொஞ்சம் உடையாமல் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி இதில் ஆட் பண்ணிடுங்க. ஸோ ரைஸை வந்து கொஞ்சம் ஜென்டிலாக உடையாத அளவுக்கு இதை நல்லா மிக்ஸ் பண்ணுங்க. அந்த அரிசி வந்து அரிசியும் தண்ணியும் ஒரே லெவலில் ஒன்றா இருக்கிற அளவுக்கு கொஞ்சம் வெந்தோடனே அந்த டைமில் நம்ம மூடி வச்சு தம் பண்ணலாம். பிரிஞ்சிக்கு வந்து நிறைய பேர் வீட்டில் இருக்கிற அரிசி யூஸ் பண்ணுவாங்க. பட் மேக்ஸிமம் நீங்கள் பாஸ்மதி ரைஸ் யூஸ் பண்ணுறது நல்லாயிருக்கும். ஏன்னா ஃப்ளேவர் வந்து அதுலேயே ஒரு நேச்சுரல் ஃப்ளேவர்.
ஏன்னா வந்து நிறைய நம்ம மசாலா சேர்க்குறது இல்லை, அதனால் அந்த ஃப்ளேவர் ரொம்ப நல்லாயிருக்கும். ஜீரக சம்பா அரிசியிலும் நீங்கள் பிரிஞ்சி பண்ணலாம். இப்போ ஆல்மோஸ்ட் பார்த்தீங்கன்னா தம் போடுறதுக்கு இது ரெடி ஆயிடுச்சு. ஸோ இந்த ஸ்டேஜில் இப்போது 4-5 முந்திரி பருப்பு போட்டுக்கிறேன். நம்ம ஏற்கனவே வறுத்து வச்சுருக்கிற ப்ரெட் ஃப்ரை பண்ணி வச்சுருக்கோம், ப்ரெட் பீசஸ் க்ரூட்டான்ஸ் அதை சேர்த்துட்டோம். கொஞ்சம் கொத்தமல்லி. ஸோ ஒரு மூடி வச்சு ஸ்லோ ஃபயரில், வீட்டில் தான் தவா இருந்தால் அதுக்கு மேலே வச்சுட்டு கிட்டத்தட்ட ஒரு 10லேருந்து ஒரு 15 நிமிஷம் ரொம்ப ஸ்லோ ஃபயரில் அதை அப்படியே விட்டுட்டிங்கன்னா அதுக்கப்புறம் அதை எடுத்து நம்ம அதை உடச்சி விட்டு எப்படி வந்திருக்குன்னு பார்ப்போம். ஏன்னா அந்த பிரிஞ்சியில் அந்த ரைஸோட கன்சிஸ்டன்சி கரெக்டாக அனுக்கணும், ரொம்ப முக்கியம். ஸோ கிட்டத்தட்ட ஒரு 10 நிமிஷம் சிம்மரில் வச்சுட்டு நல்ல டைட்டாக ஒரு மூடி போட்டு வச்சிட்டோம். இப்போ இது ஆல்மோஸ்ட் ரெடி நாவ். இது எப்படி இருக்குன்னு பார்த்துருவோம். ஸோ இப்போ இந்த ஸ்டேஜில் என்ன பண்ணுறேன், கொஞ்சம் நெய் மேலே சேர்த்துட்டு, ஸோ அழகாக நல்ல ஒரு பர்ஃபெக்டாக வெந்து ரைஸ் நீளமாக உடையாமல் ஒரு பர்ஃபெக்ட் பிரிஞ்சி எப்படி இருக்கணுமோ அப்படின்னு உங்களுக்கு அழகாக வந்திருக்கு. ரொம்ப கிண்ட வேணாம் எப்பொழுதும். ஜஸ்ட் ஒரு வாட்டி மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம சேர்த்துருக்கிற நெய், அதே மாதிரி நம்ம மேலே சேர்த்த அந்த முந்திரி, அந்த ப்ரெட் எல்லாம் ஓரளவு மிக்ஸ் ஆகிற அளவுக்கு வச்சுட்டு நம்ம மூடி வச்சிடலாம். ஸோ இது ரெடி டு பி சர்வ் பண்ண ரெடி ஆயிடுச்சு. ரைத்தா, நீங்கள் பூந்தி ரைத்தாவோ ஆனியன் ரைத்தாவோ சிம்பிளாக இதுலேயே ஒரு நல்ல ஃப்ளேவர். இதுக்கு தனியாக நீங்கள் ஒரு டிஷ் வேணுன்றதில்ல, பட் வேணும்னா ஒரு பூந்தி ரைத்தாவோ ஒரு ஆனியன் ரைத்தாவோ ரெடி பண்ணிங்க. ஸோ நீ பார்த்தீங்கன்னா ஒரு சிம்பிள் டிஷ், பட் நல்ல ஒரு அரோமா, பியூட்டிஃபுல்லான ஒரு ஃப்ளேவர். ஈஸியாக ஒரு 20லேருந்து ஒரு 25 நிமிஷம் நீங்கள் வேறு ஏதாவது ஒரு டிஷ் பண்ணுறப்ப சைடில் இது ஈஸியாக பண்ணிடலாம். சில டிப்ஸ் அண்ட் டெக்னிக்ஸ் தான் ரொம்ப முக்கியம். எது எப்போ ஆட் பண்ண போகிறோம், அது எந்த அளவு குக் பண்ண போகிறோம், அதே மாதிரி எந்த ப்ராசஸில் நம்ம பண்ணுறோம். ஃபார் எக்ஸாம்பிள் இந்த அரிசி ஊற வைக்கிறது, அதேமாதிரி இந்த ஆனியன் வந்து நல்லா ப்ரௌன் ஆகிற அளவுக்கு பொறுமையாக வதக்கிறது, இதெல்லாம் தான் இந்த ஒரு பர்ஃபெக்ட் பிரிஞ்சி அந்த ஒரு ஃப்ளேவர் நம்ம கொடுக்கும். பார்த்து என்ஜாய் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இதே மாதிரி இன்னொரு நாள் ஒரு சிம்பிள் டிஷ்ஷாக இருந்தால் கூட அதை பர்ஃபெக்டாக உங்களால் உங்கள் வீட்டில் எப்படி பண்ண முடியும் அப்படின்ற டிப்ஸோடு பார்ப்போம். அது வரைக்கும் ஹாப்பி குக்கிங்.